ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மினி விலாக் 2 கோவில் போகலாமா? இன்னைக்கு அருள்மிகு காரணீஸ்வரர் திருக்கோவிலுக்கு தான் போயிருந்தேன். கோயில் கோபுரமாகட்டும், நுழைவாயிலாகட்டும், கொடிமரமாகட்டும் எல்லாமே அவ்வளோ அழகாக அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு. சாமி கும்பிட்டு வரும்போது தான் பார்த்தா கோபுரம் முழுக்க புறா, கீழே ஃபுல்லாக புறா தான் இருந்துச்சு. அங்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்கவே. பின்னாடி போகும்போது தான் பார்த்தா கைலாயத்தில் அவங்க கொடுத்த காட்சி. அது மட்டும் இல்லாமல் நீர், நிலம், ஆகாயம், வாயு, நெருப்புன்னு ஆகிய 5 ஸ்தலத்துலேயும் இருக்க கடவுளை அவ்வளோ அழகாக வடிவமைச்சிருந்தாங்க. பார்க்கவே அழகாக இருந்துச்சு. பின்னாடி பாலசுப்ரமணியரோட சன்னதியும் இருந்துச்சு. முன்னாடி போனோன்னா நவகிரகம் சன்னதி நம்ம உள்ளே போய் சுற்றி வர மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வேதகிரீஸ்வரர், சனீஸ்வரர், பழனி ஆண்டவர், வீரபத்ரர், ஆஞ்சநேயர்னு எல்லாருக்கும் தனித்தனியாக சன்னதி இருந்துச்சு. கோவிலை பற்றி சொல்லணும்னா இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். சாமி கும்பிட்டுட்டு வந்து உட்கார்ந்தோடனே மனசுக்கு அவ்வளோ நிம்மதியாகவும் அவ்வளோ அமைதியாகவும் இருந்துச்சு. இந்த கோவில் சைதாப்பேட் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்குது. வர வழியில் பார்த்தா அப்படியே முத்துமாரியம்மன் கோவில் இருந்துச்சு. அப்படியே சாமி கும்பிட்டுட்டு ட்ரெயின் ஏறி ஆயிட்டேன். அடுத்த விலாகில் உங்களை சந்திக்கும் வரை பாய் பாய் ஃப்ரம் சும்மா விலாகர்ஸ்.